ஹே காய்ஸ், சில பேர் நல்லா படிச்சு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் வாழ்க்கையில தோத்து போவாங்க. ஆனா சில பேரு சாதாரண திறமையுடையவர்களாக இருந்தாலும் எல்லாராலும் விரும்பப்படுவாங்க. மற்றவர்களோடு நல்லா பழகுவாங்க. வாழ்க்கையிலும் வேலையிலும் வெற்றி பெறுவாங்க. இதற்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் புக் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கை எழுதியவர் டேனியல் கோல்மன். அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற அறிவு மட்டும் போதாது, உணர்ச்சிகளை சரியாக கையாளும் திறனும் அவசியம். அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகளை நன்றாக புரிந்து கொண்டு அதை அமைதியாக கட்டுப்படுத்தி மற்றவர்களின் உணர்வுகளையும் மதித்து நல்ல உறவுகளோடு வாழ உதவும் திறமை. நம்ம வாழ்க்கையில கோபம், பயம், கவலை, சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். இந்த உணர்ச்சிகளை நாம எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கை எந்த பாதையில் செல்லும் என்பதை முடிவு செய்கிறது. இந்த புக் நம்ம மனச புரிஞ்சுக்கவும் உணர்ச்சிகளை சரியா ஹேண்டில் பண்ணவும் அமைதியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழவும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த புக்ல மொத்தம் 16 சாப்டர்ஸ் இருக்கு. என்னன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். சாப்டர் 1. வாட் ஆர் இமோஷன்ஸ் ஃபார்? உணர்ச்சிகள் எதற்காக? உணர்ச்சிகள் இல்லாத மனித வாழ்க்கையே இருக்க முடியாது. அன்பு மனிதர்களை நெருக்கமாக இணைக்கும். பயம் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். கோபம் நம்ம உரிமைக்காக நிற்க தைரியம் கொடுக்கும். ஆனா இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அளவுக்கு மீறி போயிட்டா அதுவே நமக்கு பிரச்சனையா மாறிடும். எப்படின்னா, கோபம் அதிகமானா உறவுகள் பாதிக்கும். பயம் அதிகமானா வாழ்க்கையில முன்னேற முடியாது. கவலை அதிகமானா மனசுக்கு அமைதி இருக்காது. அதனால உணர்ச்சிகளை சரியா புரிஞ்சு அத அமைதியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சாப்டர் 2. அனாட்டமி ஆஃப் an emotional hijacking. உணர்ச்சிகள் சிந்தனையை கட்டுப்படுத்தும் விதம். சில நேரங்கள்ல கோபம் வந்த உடனே எதையும் யோசிக்காம பேசிடுவோம். அவசரமா முடிவு எடுப்போம். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் ஏன் இப்படி பேசினேன், ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்னு வருத்தப்படுவோம். இந்த மாதிரி நேரத்துல அறிவை விட உணர்ச்சி தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணும். இததான் இமோஷனல் ஹைஜாக்கிங்னு ஆத்தர் சொல்றார். சாப்டர் 3. When smart is dumb. புத்திசாலித்தனம் தோல்வியடையும் நேரம். சில பேரு நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, நிறைய அறிவும் திறமையும் இருக்கும். ஆனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாம, மத்தவங்க கூட நல்லா பழக தெரியாம, ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்ண முடியாம வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. அதனால வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, உணர்ச்சிகளை சரியா ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். அப்போதான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், வேலையிலையும் முன்னேற முடியும், மனசும் சந்தோஷமா இருக்கும். சாப்டர் 4. நோ thyself. உன்னை நீ அறிந்து கொள். நம்ம மைண்ட்ல என்ன ஓடுது, நம்ம என்ன ஃபீல் பண்றோன்னு நம்மை பற்றி நாம்பளே புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போ கோபம் வருது, நான் டென்ஷன்ல இருக்கேன், இது எனக்கு வருத்தமா இருக்கு. இப்படி நம்ம ஃபீலிங்ஸ நாமே புரிஞ்சுக்கிட்டா அவசரப்படாம அமைதியா யோசிச்சு எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சாப்டர் 5. பேஷன்ஸ் ஸ்லேவ்ஸ். உணர்ச்சிகளின் அடிமைகள். கோபம், ஆசை, பயம் போன்ற இமோஷன்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா நம்மளால எதையும் தெளிவா யோசிக்க முடியாது. கோபம் அதிகமானா நெருக்கமான மனிதர்கள் கூட நம்ம விட்டு விலகிடுவாங்க. பயம் அதிகமானா நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் முயற்சி செய்ய தயக்கம் வரும். ஆசை அதிகமானா எவ்வளவு கிடைத்தாலும் மனசுக்கு திருப்தி இருக்காது. அதனால இமோஷன்ஸுக்கு அடிமையாகாம அத புரிஞ்சு பேலன்ஸா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். சாப்டர் 6. தி மாஸ்டர் ஆப்டிடியூட். மிக முக்கியமான திறமை. ஆத்தர் என்ன சொல்றார்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான முக்கியமான திறமை தன்னுடைய மனசையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் திறமைதான். பல நேரங்கள்ல உடனே சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள தான் செய்யணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை செய்ய வேண்டிய நேரத்துல ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணும், படிக்க வேண்டிய நேரத்துல ஓய்வெடுக்கணும்னு தோணும். ஆனா வாழ்க்கையில் முன்னேறணும்னா இந்த உடனடி ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதே மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மூட் இருந்தால்தான் வேலை செய்வேன் என்று இருக்காம தினமும் கன்சிஸ்டென்ட்டா எஃபர்ட் போடணும்.
சில இலக்குகளை உடனே அடைய முடியாது. அதற்கு நேரமும் பொறுமையும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவமும் வேணும். அதனால எதிர்கால இலக்கை மனதில் வைத்து அதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும். சாப்டர் 7 தி ரூட்ஸ் ஆஃப் எம்பதி. பரிவின் வேர்கள். மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் மனநிலையையும் புரிந்து கொள்ளும் திறமையே எம்பதி. ஒருத்தர் வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல தெரிந்தாலும் அவருடைய மனசுல கஷ்டங்கள் இருக்கலாம். அதை உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்றதுதான் உண்மையான எம்பதி. இந்த குணம் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகவும் அவசியம். ஏன்னா மற்றவர்களை புரிந்து கொள்ளும் மனிதர்களால்தான் நல்ல உறவுகளையும் நம்பிக்கையையும் உருவாக்க முடியும். சாப்டர் 8 தி சோஷியல் ஆர்ட்ஸ். சமூகத் திறன்கள். இந்த சாப்டர்ல ஆத்தர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாக பேசும் திறமை மட்டும் போதாது. நாம என்ன பேசுறோம் என்பதை காட்டிலும் எப்படி பேசுறோம் என்பதுதான் முக்கியம். சில பேரு ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவாங்க, ஆனா மத்தவங்கள மதிக்க மாட்டாங்க. மத்தவங்க பேசுறத கவனிக்க மாட்டாங்க. அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் மெதுவா பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனா உணர்ச்சிகளை நன்றாக புரிந்து கையாளத் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் பேசுவதை கவனமா கேட்பாங்க. எல்லாரையும் மதிப்போட நடத்துவாங்க. தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பாங்க. அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுவாங்க. அதனால அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். சாப்டர் 9 இன்டிமேட் எனிமீஸ். நெருக்கமான உறவுகளில் எதிரிகள். பல உறவுகளில் பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் தவறான புரிதல்தான். ஒருத்தர் என்ன நினைக்கிறார் என்பதை முழுசா புரிஞ்சுக்காம நாம்பளே சில விஷயங்களை அஸ்யூம் பண்ணிடுவோம். அதனால சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு சில குணங்கள் ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் சொல்றார். முதல்ல மற்றவர்கள் பேசுறத கவனமா கேட்கணும். முழுமையா கேட்காம உடனே பதில் சொல்லக்கூடாது. அடுத்தது பொறுமை. எல்லா நேரத்திலும் நம்பல மாதிரியே மற்றவர்களும் யோசிக்க மாட்டாங்க. அதனால அவசரப்படாம பொறுமையா மத்தவங்கள புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். அடுத்தது புரிந்து கொள்ளுதல். மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அடுத்தது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறமை. கோபம் வந்தவுடனே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக பேசக்கூடாது. இந்த குணங்கள் இருந்தா உறவுகளில் நம்பிக்கையும் அமைதியும் அதிகரிக்கும். சாப்டர் 10 மேனேஜிங் வித் ஹார்ட். இதயத்துடன் நிர்வகித்தல். ஒரு நல்ல தலைவராக இருக்க புத்திசாலித்தனமும் தொழில்நுட்ப அறிவும் மட்டும் இருந்தா போதாது. மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்ச்சிகளை மதித்து சரியாக வழிநடத்துவதுதான் உண்மையான தலைமைத்துவம்னு ஆத்தர் சொல்றார். சாப்டர் 11 மைண்ட் அண்ட் மெடிசின். மனமும் மருத்துவமும். நம்ம மனநிலையும் உணர்ச்சிகளும் உடல் நலத்தை நேரடியாக பாதிக்கும். தொடர்ந்து கவலை, கோபம், பதட்டம் இதெல்லாம் இருந்தா அது மெதுவா உடல் நலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தா இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். தூக்கம் சரியா வராது. உடலும் மனமும் சோர்வாக உணர ஆரம்பிக்கும். அதனால மனநலமும் உடல் நலமும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. மனம் அமைதியா இருந்தா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சாப்டர் 12 தி ஃபேமிலி க்ரூசிபிள். குடும்பம் மனிதனை வடிவமைக்கும் இடம். ஒரு குழந்தை எப்படி யோசிக்குது, எப்படி உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுது என்பதெல்லாம் அதிகமா குடும்ப சூழலிலிருந்து தான் உருவாகும். வீட்டு பேரண்ட்ஸ் எப்படி பேசுறாங்க, கோபம் வந்தா எப்படி நடந்துக்கறாங்க, பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறாங்க என்பதையெல்லாம் குழந்தைகள் பார்த்து மெதுவா பழகிக்கிறாங்க. வீட்டில் அமைதி, அன்பு, புரிதல் இருந்தா குழந்தைகளின் மனநிலையும் ஆரோக்கியமாக வளரும். ஆனா எப்பவும் சண்டை, கோபம், பயம் நிறைந்த சூழல் இருந்தா அது குழந்தையின் மனசையும் பாதிக்கும். அதனாலதான் ஆத்தர் ஒரு குழந்தை எப்படி வளருது என்பதை வீட்டிலுள்ள சூழல்தான் அதிகமா தீர்மானிக்கும்னு சொல்றார். சாப்டர் 13 ட்ராமா அண்ட் இமோஷனல் ரீலர்னிங். மனதில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள்வது. வாழ்க்கையில நடக்கிற சில கஷ்டமான அனுபவங்கள் மனசுல ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தலாம். அந்த கஷ்டமான நினைவுகள் நீண்ட காலம் மனச பாதிக்கலாம். ஆனா அன்பான மனிதர்களின் ஆதரவும் நம்பிக்கையும் இருந்தா காலம் போக போக மனசு மெதுவா ஹீலாக ஆரம்பிக்கும்.
மனதளவில் தைரியமாகவும் வலிமையாகவும் மாற முடியும். Chapter 14. Temperament is not destiny. பிறவி குணம் வாழ்க்கையை முழுவதும் தீர்மானிக்காது. நிறைய பேர் எனக்கு சீக்கிரம் கோபம் வரும், நான் ரொம்ப பயப்படுற டைப், நான் பிறந்ததிலிருந்து இப்படிதான், இதிலிருந்து என்னால மாறவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை இல்ல. ஒரு மனிதன் தன்னோட பழக்கங்களையும் யோசிக்கும் விதத்தையும் உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ற முறையையும் மெதுவா மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா இதற்கு பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் தேவை. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது பிறவியிலேயே முடிவாதற விஷயம் இல்ல. வாழ்க்கை அனுபவங்களாலும் முயற்சியாலும் அதை வளர்த்துக் கொள்ள முடியும்னு ஆத்தர் சொல்றார். Chapter 15. The Cost of Emotional Illiteracy. உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம வாழ்றதுக்கான விலை. உணர்ச்சிகளை சரியா புரிஞ்சுக்கவும் ஹேண்டில் பண்ணவும் தெரியாம இருந்தா அது வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். கோபம் அதிகமானா வயலன்ஸா மாறலாம். அதிக ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். புரிதல் இல்லாமல் இருந்தால் உறவுகள் உடையலாம். மனரீதியாக பலவீனமாகவும் சோர்வாகவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால பாடப்படிப்பு மட்டுமில்லாம உணர்ச்சிகளை புரிஞ்சு சரியா ஹேண்டில் பண்ண சொல்லித்தரும் இமோஷனல் எஜுகேஷனும் ரொம்ப முக்கியம்னு ஆத்தர் சொல்றார். Chapter 16. Schooling the Emotions. உணர்ச்சிகளை கற்றுக் கொடுப்பது. நிறைய ஸ்கூல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கும் எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகுறதுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு மட்டும் போதாது. ஒரு குழந்தைக்கு மற்றவர்களின் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிற எம்பத்தியும் அன்பா பேசுற பழக்கமும் பொறுமையும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ற திறமையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் மத்தவங்களோட நல்ல உறவை உருவாக்க முடியும். எந்த சூழலிலும் நல்லா பழக முடியும். பிரச்சனை வந்தாலும் அமைதியா சமாளிக்க முடியும். ஆத்தர் என்ன சொல்றார்னா, கல்வி என்பது மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனசும் நல்ல மனிதத்துவமும் உருவாக உதவுறதுதான் உண்மையான கல்வி. இந்த புக் சொல்ற மிகப்பெரிய லெசன் என்னன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற அறிவு மட்டும் போதாது, உணர்ச்சிகளை சரியா புரிஞ்சு சமாளிக்கிற திறமையும் ரொம்ப முக்கியம். நம்ம உணர்ச்சிகளை நாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா கோபம், பயம், கவலை போன்ற ஃபீலிங்ஸ் அவசரப்படாம அமைதியா சமாளிக்க கத்துக்கலாம். இதனால வாழ்க்கை மெதுவா அமைதியான பாதைக்கு மாறும். உறவுகளும் இன்னும் நெருக்கமாகும். மனசுல சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.